ஓகே, இந்த வீடியோவில் நம்ம மூவ் டூலு, செலெக்ஷன் டூல் பற்றி பார்ப்போம். மார்க்கெட் டூல்ஸ்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து மூவ் டூல் தாங்க. ஸோ நார்மலாக இந்த டூலை வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஒரு இமேஜை வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த டூலை வச்சு தான் நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ மூவ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணி இங்கே வைக்கணும் அங்கே வைக்கணும் அப்படின்னா இந்த டூல் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு தான் இந்த மூவ் டூல். ஸோ இந்த மூவ் டூல் வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மூவ் டூலில் ஓப்பன் பண்ணாக்கலே நீங்கள் இந்த கிளிக் பண்ணாக்கலையே இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும். அதுக்கு முன்னாடி இந்த மூவ் டூலுக்கான ஷார்ட்கட் நீங்கள் நார்மலாக இந்த டூல் பாரில் உள்ள எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் இருக்கும். அந்த டூல் மேலே நீங்கள் வந்து ஜஸ்ட் ஹவர் பண்ணாவே போதும், அது வந்து அதோட ஷார்ட்கட் காட்டும். மூவ் டூலுக்கான ஷார்ட்கட் வந்து வி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வி. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பேன் அண்ட் ஜூம் இன் ஜூம் அவுட் பார்த்தோம். இப்போ வந்து மூவுக்கான ஷார்ட்கட் வந்து வி. மூவ் மீன்ஸ் இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறது. ஓகே, இப்போ இந்த மூவ் டூலில் கிளிக் பண்ணாங்க நிறைய ஆப்ஷன்ஸ் வருங்க. இந்த ஆப்ஷனில் மெயினாக நமக்கு வந்து இந்த அலைன் டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அலைன் டூல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நிறையா ஒரு ஷேப்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஷேப்ஸை வந்து நம்ம அலைன் பண்ணிக்கலாம். ஸோ அலைன் பண்ணது இது மூணையும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா மேலே உள்ளதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு கடைசியில் உள்ளதை செலக்ட் பண்ணிங்கன்னா அது மூணு செலக்ட் ஆகிரும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அலைன் லெஃப்ட் எட்ஜு கொடுத்தோம்னா இதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி லெஃப்ட் எட்ஜில் வந்துடும். இப்போ சென்டருக்கு வந்து வேணும் அப்படின்னா சென்டர் டூல், சென்டரை பேஸ் பண்ணி நமக்கு வந்து அலைன் ஆகிரும். இதனால் லெஃப்ட் சைடு வேணால் லெஃப்ட் சைடு வருது, ரைட் சைடுனா ரைட் சைடு பேஸ் பண்ணி அலைன் ஆகிரும். ஸோ இந்த அலைன் டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவே வந்து ஹரிசாண்டலில் இருக்குன்னா ஹரிசாண்டல் ஆர்டரையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் அண்டு பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஜெட்டை கொடுத்தேன்னா அண்டு ஆகும். இதுவே நான் வந்து பழைய பேக்வேர்டில் நிறைய ஸ்டெப் வந்துச்சு இல்லை, பழையபடி இதெல்லாம் இருக்கிற இடத்துல வைக்கணும் அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் கிடைக்கிறதுல கண்ட்ரோல் ஜெட் வந்து அண்டுக்கு ஃபஸ்ட்டுக்கான இது பண்ணுறது. ஸ்டெப் பேக்வேர்டு போடுறது வந்து அல்ட்டு கண்ட்ரோல் ஜெட்டு. கண்ட்ரோல் ஜெட்டோட அல்ட்டை பிடிச்சிட்டு ப்ரெஸ் பண்ணணும். அல்ட்டு கண்ட்ரோல் ஜெட்டை ப்ரெஸ் பண்ணோன்னா எனக்கு பழையபடி பேக் ஸ்டெப்ஸுக்கு போயிடும். ஸோ இந்த ஷார்ட்கட்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த லேயர் எதுவுமே வேணாம்னா டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, இது இப்போ நம்ம மூவ் டூல் பார்த்துட்டோம். அடுத்து வந்து செலெக்ஷன் டூல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து வந்து இதுதான் செலெக்ஷன் டூலு. இது வந்து செலெக்ஷன்லாம் மார்க்கிங் டூல். ஓகே, இது வந்து எலிப்டிக்கல் மார்க்கிங் டூல்னு சொல்லுவாங்க. இது வந்து எலிப்ஸ் ஷேப்பில் வரும். இதை வந்து நீங்கள் சர்க்குலர் ஷிஃப்ட்டை பிடிச்சின்னா உங்களுக்கு சர்க்குலராகவும் வரும். இல்லைனா நீங்கள் ஃப்ரீ சைஸில் எலிப்ஸாவோ உங்களுக்கு சைஸில் நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மூவ் டூலை எடுத்துகிட்டு இது அப்படியே இந்த செலெக்ஷனுக்குள்ளே கொண்டு வந்தாவே நார்மலாக வெளியில் இருக்கிற வச்சும் இந்த மூவ் டூலோட ஐக்கானை பாருங்கள். நார்மலாக மூவ் டூலுக்குள்ள ஐக்கானாக இருக்குது. இப்போ நம்ம செலெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்த மட்டும் நம்ம சூஸ் பண்ணுறோம். இந்த இடத்த மட்டும் நம்ம சூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இதுதான் இப்போ தான் எறும்பு முக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து இந்த எலெக்ஷன் வந்து செலக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்த இந்த மூவ் டூலில் வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வரேன். மூவ் டூலில் பார்த்தீங்கன்னா அந்த 4 ஏரோ மாதிரி இருந்தது கத்திரிக்கோள் மாதிரி மாறிடும் உள்ளே வந்தாக்கில். அப்போ இதை கட் பண்ணி அப்படியே எடுக்கலாங்கிறது. ஓகே, கட் பண்ணி எடுத்து இங்கேயே வச்சுக்கலாம். இந்த எலமெண்ட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போது இந்த செலெக்ஷன் பண்ணிட்டோம். ஓகே, செலெக்ஷன் பண்ணி எடுத்தாந்து வச்சாச்சு. இந்த செலெக்ஷன்லையே நம்ம வந்து சர்க்குலர் எலிப்டிக்கலாக மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கிடையாது. ரெக்டாங்குலராகவும் பண்ணிக்கலாம். ஓகே, ரெக்டாங்குலராகவும் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெக்டாங்குலர் பண்ணியும் மூவ் பண்ணலாம். அடுத்து வந்து சிங்கிள் ரோ, அதாவது இது கிளிக் பண்ணிங்கன்னா சிங்கிள் பிக்சல் ரோவை மட்டும் செலக்ட் பண்ணும். நீங்கள் நல்லா மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது சிங்கிள் பிக்சலை மட்டும் மூவ் பண்ணும். ஓகேவா, இப்போ எனக்கு அந்த சிங்கிள் பிக்சல் லேயர் மட்டும் வேணாம் அப்படின்னா நார்மலாக டெலீட் பண்ணுறேன்னா கீபோர்டில் டெலீட் கொடுத்தேன்னா அது டெலீட் ஆகிடும். ஓகே, இப்போ எனக்கு நான் எங்கே இதில் என்ன செலெக்ஷன் டூல் வச்சுட்டு எங்கே கிளிக் பண்ணாலும் எனக்கு செலெக்ஷன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நான் இந்த செலெக்ஷனை வந்து எனக்கு டிசேபிள் பண்ணணும் அப்படின்னா டீசெலக்ட்னு நம்ம ஒரு ஆப்ஷன் பண்ணணும்.
அந்த டீசெலக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மெனுவில் செலக்ட் இருக்கா, செலக்டில் போயிட்டு டீசெலக்ட் அப்படின்னு இருக்கும், டீசெலக்ட்னு இருக்குல்ல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டி இதோட ஷார்ட்கட். கண்ட்ரோல் டியை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாவே அது டீசெலக்டாக ஆயிரும். ஓகேவா? நீங்கள் இந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டீங்க, தெரியாமல் செலக்ட் பண்ணிட்டீங்க, எனக்கு வேணாம் நான் மூவ் டூல் போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் டியை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணாவே அது டீசெலக்டாக ஆயிரும். ஓகே ஓகே இப்போ நம்ம மூவ் டூல்னால் என்னென்னு பார்த்துட்டோம், மார்க்கி டூல்ஸ்லாம் என்னென்னு பார்த்துட்டோம். இதை நம்ம மூவ் பண்ணி செலக்ட் பண்ணி மூவ் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கான டூலு. அடுத்து வந்து எனக்கு செலெக்ஷனை வந்து நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும் அப்படிங்கும்போது தான் பார்த்திங்கன்னா இந்த டூல்ஸ் வருது. ஓகே, ஸோ நார்மலாக இன்னொன்று சொல்ல பார்த்துட்டேன், எல்லா டூல்லையுமே பார்த்தீங்கன்னா ஹிடன் டூல்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ஒரு டூலில் வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டூல்ஸ்லாம் வரும். ஸோ அப்போ நீங்கள் என்ன டூல் வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லைனா உங்கள் கீபோர்டில் ஷிஃப்ட் அமைக்கிட்டு இந்த டூலுக்கான ஷார்ட்கட் எம் இருக்கா, ஷிஃப்ட் ப்ளஸ் எம் அமுக்குனீங்கன்னா அடுத்தடுத்த டூல் வந்து நமக்கு அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டுருக்கும். ஓகே, இப்போ இது வந்து லேசர் டூல். லேசர் டூல்னால் நம்ம ஃப்ரீ ஹேண்டில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை நம்ம அன்டூ பண்ணி ரீசெட் பண்ணிக்கலாம் இந்த இமேஜை. இப்போ லேசர் டூல்னால் இப்போ எனக்கு இந்த நெத்தி சுட்டி மட்டும் வேணும் அப்படின்னா இப்போ நான் லேசர் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு மேலேருந்து கிளிக் பண்ணி மவுஸை வச்சு கரெக்டாக மூவ் பண்ணுறேன். எனக்கு தேவையான ஷேப்பில் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் நான் செலக்ட் பண்ணுறது. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம வந்து வேணும்னா இந்த லேசர் டூலை வச்சு நமக்கு தேவையான ஷேப்பில் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணும்போது நமக்கு மவுஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து ப்ரீசியஸாக இருக்கணும். அதுதான் லேசர் டூல். ஸோ லேசர் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை மட்டும் தனியாக எடுத்து அந்த இடத்துல வச்சிடலாம். இது தனி ஒன்ஸ் நீங்கள் இந்த இடத்துல வச்சுட்டு டீசெலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அது கையோடு வராது. ஸோ கையோடு வரணும் அப்படின்னா நம்ம லேயர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து நம்ம லேயர் பற்றி நம்ம படிக்கும்போது நம்ம அந்த கிளாஸை நம்ம கவனிப்போம். அதை வந்து நம்ம சொல்லித்தரோம். இதிலே ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம் எல்லாத்தையும். ஸோ ஒன்ஸ் இடத்துல இங்கேருந்து மூவ் பண்ணி ஒரு இடத்துல வச்சுட்டிங்கன்னா காப்பி பேஸ்ட் ஆன மாதிரி தான். அது திரும்ப எடுக்கணும்னா நீங்கள் கட் பண்ணி தான் எடுக்கணும். இதை வந்து நம்ம அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து லேயர் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். லேயர் மெத்தடை நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் நான் சொல்லித்தருவேன். ஓகே, இப்போதைக்கு குழப்பிக்காதீங்க, தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம லேசர் டூல் பார்த்துக்கலாம். எனக்கு மவுஸ்லாம் அவ்வளோ ப்ரீசியஸாக வராது அப்படின்னா நான் அந்த பாலிகான் டூலை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, நீங்கள் நார்மலாக ஒரு இடத்த கிளிக் பண்ணிட்டு எனக்கு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, நான் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எஸ்கேப் அமுக்கிட்டிங்கன்னா நார்மலாக அந்த இடம் போயிடும். இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இங்கேருந்து நீங்கள் ஸ்கேல் வச்ச மாதிரி இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ பாலிகான் மாதிரி ஷேப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே இன்னும் நீங்கள் ரொம்ப ப்ரீசியஸாக எனக்கு செலெக்ஷன் வேணும் அப்படின்னா கண்ட்ரோல்++ அமைக்கிட்டு நீங்கள் நல்லா ஜூம் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டூலில் ஒரு ஜீரோ மாதிரி ஒரு ரவுண்டு வருது பார்த்தீங்களா, சர்க்கிள் மாதிரி. ஸோ அந்த சர்க்கிள் வந்துச்சுன்னா இது ஸ்டார்டிங் ஏர் வந்து ஸ்டார்டிங் பிளேஸை வந்து இந்த எண்டு பிளேஸ் வந்து மீட் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். அந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா செலக்ட் ஆயிரும். ஓகே, இப்போ நீங்கள் மூவ் பண்ணலாம், இல்லைனா கட் பண்ணலாம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நார்மலாக கட் பண்ணுறதுக்கு Ctrl+X, காப்பி பண்ணுறதுக்கு Ctrl+C, பேஸ்ட் பண்ணுறதுக்கு Ctrl+V. ஓகே, இவ்வளோ தான் ஆப்ஷன்ஸ். இப்போ இது வந்து நம்ம வந்து பாலிகான் டூல் வச்சு பார்த்துட்டோம். இப்போ இதை டீசெலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு வந்து மேக்னெட்டிக் லேசர் டூல்னு இருக்குது பார்த்தீங்களா. இது பார்த்திங்கன்னா எனக்கு அந்த டூலும் பிடிக்கல, நான் இப்படி இழுத்துக்கு போனால் எனக்கு அதோட அதுவே போய் அது ஹார்ட் எட்ஜஸ்லாம் ஒட்டிட்டு எனக்கு செலக்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் நான் மவுஸில் ஃபஸ்ட்டு ஒரு கிளிக் மட்டும் பண்ணிவிட்டு மவுஸை வந்து அப்படியே இது ஓரத்துலேயே கொண்டு போனீங்கன்னா அதுவே போய் மேக்னெட் மாதிரி ஒட்டிக்கிறேங்க. ஆனால் வந்து இமேஜ் நல்லா கிளியராக இருக்கணும், அதோடய எட்ஜெலாம் நல்லா ஹார்டாக இருக்கணும்.
அதாவது இந்த ஹேருக்கும் இந்த நெத்தி சுட்டிக்கும் பார்த்திங்கன்னா நல்ல கலர் வேரியேஷன் இருக்கனால இது நல்லா ஒட்டிக்குது. ஒரே கலர் மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து இந்த மாதிரி மேக்னெட் டூல் வந்து கரெக்டாக வேலை செய்யாது. இதுவுமே அப்படி தான். நீங்கள் எண்டில் கொண்டு வந்தாங்களா உங்களுக்கு சர்க்கிள் வரும், கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிரும். ஓகேங்களா? இந்த எறும்பு வைக்கிற மாதிரி இருக்குல்ல, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது பார்த்திங்கன்னா இது பேர் வந்து மேக்னெட்டிக் லேசர் டூல். இதுவும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இதே மாதிரி செலெக்ஷன் பண்ணுறதுக்கு இன்னொரு டூல் இருக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா மேஜிக் வாண்ட் டூல். ஓகே, மேஜிக் வாண்ட் டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை நீங்கள் செலக்ட் பண்ணணும், ஒரு கலர் பேஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த டூல் ரொம்ப யூஸ் பண்ணணும். எனக்கு இந்த பொட்டு மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் இதை கிளிக் பண்ணேன்னா இந்த பொட்டு மட்டும் எனக்கு செலக்ட் ஆகும், இந்த கலர் பேஸ் பண்ணி செலக்ட் ஆகும். இப்போது இந்த பொட்டு செலக்ட் பண்ணனா இது இந்த கலர் மாதிரி எங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணும். இப்போ இந்த கலர் மாதிரி இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குதுன்னு அது தெரியுது. ஏன்னா இதோட டாலரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதோட டாலரன்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னா இதே மாதிரி கலர் உள்ள எல்லா இடத்தையுமே செலக்ட் பண்ணோம். இதோட இப்போ வந்து இது வந்து பிங்க் கலர் இருக்குன்னா லைட் பிங்கு, டார்க் பிங்கு எல்லாத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நான் இதோட டாலரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து செலக்ட் ஆகுது. ஓகே, ஸோ நீங்கள் டாலரன்ஸை டிஃபால்ட்டாக 80ல் வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் கண்ணில் உள்ள பிளாக்கை மட்டும் செலக்ட் பண்ணுறேன்னா, ஒரு பர்டிகுலர் கலர் வந்து சேமாக இருக்குது அந்த இடத்தெல்லாம் செலக்ட் பண்ணுறதுனா இந்த டூலை யூஸ் பண்ணி ஒரே மாதிரி கலர் இருக்க இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா உள்ளதையும் செலக்ட் பண்ணுது அப்படின்னா நீங்கள் டாலரன்ஸை குறைச்சிக்கலாம். டாலரன்ஸ் ஒரு 30 கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்குன்னா இந்த பிரைட்டோட இடத்த மட்டும்தான் வந்து செலக்ட் பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம செலெக்ஷன் டூல் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இந்த செலக்டில் உள்ள மெனுவில் உள்ள சில இதையும் பார்ப்போம். இப்போ நார்மலாக செலெக்ஷன் வந்து நம்ம இந்த டூலை வச்சுலாம் பண்ணிட்டோம். இப்போ இந்த மெனுவில் உள்ளதை வச்சு நம்ம செலக்ட் பண்ணோம். இப்போ எனக்கு வந்து பர்டிகுலரான ஒரு ஏரியா இருக்குது, அது வந்து அந்த பர்டிகுலரான கலரை வச்சு மட்டும் நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கலர் ரேஞ்ச் இருக்குது பாருங்கள். இந்த கலர் ரேஞ்சு இருக்குல்ல, நீங்கள் கலர் ரேஞ்ச் செலக்ட் பண்ணாவே இந்த கலர் ரேஞ்சான விண்டோ வந்து பாப்பப் ஆயிரும். இப்போ நம்ம சாம்பிள் கலர் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐ ட்ராப்பர் மாதிரி ஒரு டூல் வந்துடும். ஸோ இந்த இடத்துல வச்சு எனக்கு இந்த ஸ்கின் டோனுக்கான கலர் மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதோட ஃபஸினஸை நம்ம வந்து குறைச்சிக்கலாம். எனக்கு இந்த ஸ்கின் டோன் மாதிரி உள்ளது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது அந்த அளவுக்கு வந்து செலக்ட் ஆனால் போதும் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துறேன்னா எனக்கு இந்த ஸ்கின் டோனுக்கான மேட்ச் ஆகிற கலர் மட்டும் வந்துடும். இதிலே இன்னொன்று பார்த்தீங்கன்னா கலர் ரேஞ்சிலேயே மேலே போய்ட்டு நீங்கள் ரெட் கலர் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ரெட்டெல்லாம் எங்கே இருக்கோ அதை மட்டும் நம்ம சூஸ் பண்ணோம். எங்கெல்லாம் க்ரீன் இருக்கோ க்ரீனை மட்டும் சூஸ் பண்ணுவோம். எல்லோ எங்கே இருக்கோ எல்லோ மட்டும் சூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு செலெக்ஷன் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த இமேஜில் மேஜிக் வாண்ட் டூலை யூஸ் பண்ணி பேக்ரவுண்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஓகே, பேக்ரவுண்டில் ஒரு செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு இந்த கலர் மட்டும் தான் செலக்ட் ஆகுது. இப்போ நான் டாலரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த கலர் பேஸும் ஸ்கின் டோனும் ஒரே மாதிரி இருக்குது. இப்போது நான் ஒரு 50 வச்சுக்கிட்டு அதனால் ஸ்கின் டோனும் செலக்ட் ஆகிடுது. ஸ்கின் டோனும் ஒரே மாதிரி இருக்கனால நம்ம 30 வச்சுக்குவோம். ஓகே, இப்போது இதே கலரு இங்கே இதோட இதுக்கு தான். இப்போ இந்த பகுதியும் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதுவும் சூஸ் ஆகும். இப்போ இங்கேயும் சூஸ் ஆகிடுச்சு, இங்கேயும் செலக்ட் ஆகிடுச்சு. ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு எந்தெந்த பகுதியெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அந்தந்த பகுதியெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே போயிட்டோம்னா டார்க் ஏரியா அஃபெக்ட் ஆகிரும். ஓகே, இப்போ இந்த பகுதியை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இமேஜ் ஓரளவுக்கு கட் பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த பகுதியும் எனக்கு செலக்ட் ஆகணும் அப்படின்னா நான் வந்து லேசர் டூலை எடுத்துகிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டோம்னா செலெக்ஷனை வந்து ஆட் பண்ணுறது. ஓகே,
ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இங்கேருந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் வந்துடும். ஓகே, இது வந்து செலக்ட் ஆயிடுச்சு, இதுவும் செலக்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஆட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு ஆட் பண்ணணும். இது இல்லை எனக்கு இந்த ஏரியா வந்து தெரியாமல் செலக்ட் ஆகிடுச்சு, எனக்கு வந்து இந்த ஏரியா வேணாம். இப்போ தாங்க இது சாரிக்கு உள்ளே செலக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஏரியா எனக்கு எடுத்து விடணும் அப்படின்னா ஆல்ட்டை பிடிச்சிங்கன்னா மைனஸ் வந்துடும். செலெக்ஷனில் லேசர் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை பிடிச்சிட்டு இந்த ஏரியாவை ரவுண்ட் பண்ணிங்கன்னா இந்த ஏரியா மைனஸ் ஆகிடும். ஓகே, இப்போ நான் இந்த பகுதியை மட்டும் இதோட பேக்ரவுண்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த செலெக்ஷனை வந்து இந்த பேக்ரவுண்டு செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த செலெக்ஷன் வந்து இன்வெர்ஸ் பண்ணணும். இந்த இது வந்து எனக்கு வந்து இந்த இமேஜை சுற்றி வரணும். ஏன்னா நான் இப்போ மூவ் பண்ணேன்னா எனக்கு இந்த பேக்ரவுண்டு தான் மூவ் ஆகும். ஓகே, நம்ம கட் பண்ணுறதோ இப்போ நான் கட் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த பேக்ரவுண்டு தான் கட் ஆகும். எனக்கு இந்த இமேஜ் கட் ஆகணும் அப்படின்னா செலக்ட் போயிட்டு இன்வெர்ஸ் செலெக்ஷன் இருக்குல்ல, கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஐ, இதுதான் இன்வெர்ஸ் செலெக்ஷன். நீங்கள் செலக்ட் பண்ணதை இன்வெர்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இன்வெர்ஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து இந்த இமேஜ் இன்வெர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து கட் பண்ணேன்னா எனக்கு மூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து செலெக்ஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்குறோம். லேயர் பேஸ் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லேயர் பார்க்கும்போது இந்த செலெக்ஷன் ப்ளஸ் லேயர் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். ஓகே, இப்போ நம்ம 4 டூலை பற்றியும் பார்த்துட்டோம். இதோட அட்வான்ஸு செலெக்ஷனையும் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம்னா லேயர்ஸ் பற்றி பார்ப்போம். லேயர்ஸை எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.